வீட்டில் புளிச்ச மோர் எடுத்து வீணாக ஊற்றிடுறோம் இல்லையா, நமக்கு வேணாம், நம்ம சாப்பிட தகுதி இல்லாத இப்போ இதை எடுத்து கீழே ஊற்றுறதுக்கு பதில் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தி பூச்சி விரட்டி எப்படி தயார் பண்ணுறோம். பூச்சி விரட்டி, பயிரூக்கி, இது ரெண்டாவும் இதை பயன்படுத்தலாம். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வந்து இதில் என்னென்னாக்கா நைட்ரஜன் நிறைய இருக்கும் மோரில். நீர்மோர் கரைசல், அதாவது இது வந்து நீர்மோர் கரைசல்னு சொல்லுவாங்க. மோர் கரைசல்னும் போது இதோட முக்கியமான பொருள்கள் என்னென்னாக்கா மோர், இளநீர், அப்புறம் வந்துட்டு தேங்காயை வந்து பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து இந்த பொருளை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு பூச்சி விரட்டியும் பயிரூக்கியுமாக சேர்ந்து தயார் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து செடி வந்து இது வந்து நம்ம விவசாயிகள் வந்து விவசாயம் செய்த காலத்தில், நம்ம மூதாதையர்கள் விவசாயம் செஞ்ச காலத்தில் வந்து இதை வந்து பயிருக்கு வந்து நெல் பயிருக்கே அடித்து வந்து நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்கன்றது வந்து இது வந்து நாங்கள் சொல்கிற அத்தனையுமே வந்து நாங்களாக வந்து இப்போ இது பண்ணுறது கிடையாது. நம்ம மூதாதையர்கள் பண்ணி அதிலேருந்து பலன் எடுத்து அதில் நடந்த விவசாயத்துலேருந்து எடுத்த குறிப்புகள் தான் இது. எதுவுமே வந்து நாங்களாக சொல்கிறது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நாங்கள் வந்து நேரடியாகவே பயன்படுத்தி அதில் வர தகவலை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து. இப்போ இதில் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்துட்டு நீர்மோர் கரைசல்னாக்கா தேவையில்லாத வேஸ்ட்டாக போன தயிர் வந்து நம்ம 2 நாள் ஆயிடுச்சுனாலே ரொம்ப புளிச்சிரும், நம்மளால் சாப்பிட முடியாது. இன்னும் வெயில் காலத்தில் 1 நாளைக்கு மேலேயே வைக்க முடியாது. அதை வந்து என்ன பண்ணலான்னாக்கா 7 நாள் புளித்த தயிர் 7 நாள் புளித்த தயிரை வந்து மோராக இது பண்ணிக்கணும். மோராக கரைச்சிட்டு 7 நாள் அப்படியே நல்லா புளிக்க விட்டுறணும். புளிக்க விட்டுட்டு அதை எடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 7 நாள் கண்டிப்பாக 7 நாள் புளிச்சிருக்கணும். அப்போ தான் புளிச்சாதான் வந்து அதில் வந்து அந்த தனியாக வந்து தயிரோட மேலே இது தனியாக வரும், அந்த நீர் தனியாக நிற்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். இப்போ வந்து 100 ml தயிர், 100 ml தயிரில் 200 ml தேங்காய் பால், தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கணும். தேங்காயிலேருந்து பால் நல்லா அரைச்சி அதுலேருந்து பால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இளநீர் 200 கிராம். தேங்காய் பாலும் இளநீரும் சரி விகிதத்தில் இருக்கணும். அதில் பாதி அளவு வந்து மோர் இருந்தால் போதும். இதை வந்து எப்படி பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம வந்துட்டு மோரை வந்துட்டு நல்லா கரைச்சிக்கிறோம். அதாவது 7 நாள் புளிச்ச மோர், 7 நாள் கண்டிப்பாக புளிச்சிருக்கணும். புளிச்ச மோரை வந்துட்டு அதோடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 7வது நாள் வந்து இதை கலந்து இன்னொரு 7 நாள் அப்படியே வைக்கிறோம். ரெண்டுத்தையும் கலந்து, அதாவது நீர் மோரையும் தேங்காய் பாலையும் இது பண்ணி விட்டோம்னாக்கா அது வந்து 7 நாள் கழிச்சு இன்னும் நல்லா புளிச்சிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல புளிச்ச வாசனை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து அதை வந்து பயன்படுத்தும் போது இளநீர் கலந்துக்கிட்டால் போதும். இளநீர் வந்து நம்ம வந்து எவ்வளோ தேங்காய் பால் கலந்தோமோ அதே அளவு இளநீர் அதில் கலந்துக்கணும். கலந்து வந்து செடிங்களுக்கு தவிர இப்போ நெல் பயிருக்கே வந்து இது நல்ல ஊக்குவிப்பான உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் இருந்தது. பயிர் வந்து நல்லா வளர்கிறதுக்கான இது வந்து இதில் இருந்துச்சு. இதில் வந்து நைட்ரஜன் ஜாஸ்தி, அதனால் வந்து உங்களுக்கு இலையும் நல்லா வளரும். மணிச்சத்துன்னு ஜாஸ்தி, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் செடிங்களுக்கு வந்து முக்கியமான வந்து ஒரு தாது பொருள், அதாவது என்பிகேன்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமாக தேவை. இது 3மே இதில் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா வந்து செடிங்க நல்லா வளரும். இதை நாங்கள் ஏன் வந்துட்டு இது வந்து ஏக்கருக்கு தான் வந்து நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இது ஏக்கருக்குனாக்கா வந்து விவசாயிகளுக்கு, இது வந்து வீட்டு தோட்டத்துக்குன்ற போது 100 ml எடுத்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து இதிலேருந்து ஒரு 10 மடங்கு தண்ணி கலந்து, எல்லாமே 10 மடங்கு தண்ணி. நாங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து அப்படியே வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். இதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். டைலூட் பண்ணி தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல பயிரூக்கியாகவும், அதாவது எல்லா விதமான பூச்சியும் விரட்டக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ வெள்ளைப்பூச்சின்னு பற்றி போன எபிசோடில் சொல்லியிருந்தோம். வெள்ளைப்பூச்சி வந்து ஒரு சில செடிகளை தான் தாக்கும், எல்லா செடியும் தாக்காது. ஆனால் வந்து எல்லா செடியும் தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்குது. இலை சுருட்டு புழு இருக்குது, வேர்ப்புழு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பூச்சியும் தாக்கக்கூடியது, எல்லா செடியும் தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்குது. அதையெல்லாம் விரட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து வேருக்கும் பயிருக்கும் வேரை வந்து நல்லா ஊக்குவிச்சு கொடுக்கும், பயிரையும் நல்லா வளர்கிறதுக்கான உதவிகள் பண்ணும். நீங்கள் இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து இந்த நீர்மோர் எடுத்து வச்சுருக்கு. 7 நாள் ஆயிடுச்சுனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி தனியாக தெளிஞ்சிருக்கும். இதை வந்து இந்த மோர் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இதனால் 7 நாள் புளிக்க வச்ச மோர், அந்த தண்ணி மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். அதை வந்து இதை பாருங்கள் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது வந்து 100 ml மோரில் 200 ml தேங்காய் பால் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் நான். தேங்காய் பாலை வந்துட்டு இதில் கரைச்சிக்கிறோம்.
தேங்காய் பாலை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை வந்து இன்னொரு 7 நாள் விட்டுறணும். 7 நாள் அப்படியே விட்டோம்னாக்கா இது இன்னும் நல்லா புளிச்சு மேலே வந்து நுரை கட்டி புளிச்சு வந்துடும் 7 நாளில். 7 நாள் கழித்து என்ன பண்ணோம்னாக்கா இந்த இளநீரை வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பால் எவ்வளோ ஊற்றணுமோ 200 ml தேங்காய் பால் ஊற்றுறோன்னா அதே அளவுக்கு இளநீரை வந்து இதில் கலந்து தெளிக்கும்போது கலந்துட்டு காலையில் கலந்துட்டு ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செடிங்களுக்கு தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுனாக்கா ரொம்ப அழகாக இது பாருங்கள். செடிங்க உங்களுக்கு ஒரு நாள் தெளிச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது இப்போ நம்ம 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து 10 மடங்கு தண்ணீர் சேர்த்து இதை வந்து தெளிக்கும்போது வாடினாப்பில் இருக்கிற செடி கூட வந்து உங்களுக்கு கலகலான்னு தெரியும். அடுத்த நாளே வந்து இதுக்கான ரிசல்ட்டை நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். செடிங்க வந்து வாடின மாதிரி இருக்க செடி கூட வந்து நல்ல தழைச்சி ஒரு மாதிரி வந்து என்னென்னா நம்ம சில்லுன்னு தண்ணி குடித்தா வெயிலில் எப்படி ரெஃப்ரெஷ்ஷாக இருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நல்ல ரெஃப்ரெஷிங்காக மாறிடும். செடிங்க பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து செடி வந்து வளர்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னாக்கா வந்து அதை வந்து நம்ம ரொம்ப நேசிக்கணும். அதுவும் வந்து ஒரு உயிர் தான். அதை வந்து நம்ம நேசித்து பயிரிட ஆரம்பிக்க வந்து அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாமே வந்துட்டு நம்மளோட விருப்பத்தின் பேரில் தான் எல்லாமே நடக்கும். எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு செஞ்சோன்னா தான் உங்களுக்கு வந்து பலன் நல்லா கிடைக்கும். நீங்கள் இதை வந்து பயிருங்களுக்கு தெளித்து வந்துட்டு நல்லா பயனடைங்க. இதில் வந்துட்டு நிறைய காய்கறி வந்து இதில் சாகுபடி பண்ண முடியும். பூச்சியும் வந்து விரட்டும். இது பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது பூச்சி விரட்டுறதை விட கண்ட்ரோல் பண்ணிடும். முதலே வராதபடிக்கு பார்த்துக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இதை தயாரித்து பயனடைங்க.